ஜல்லிக்கட்டு வேண்டும். இது நேரம் வரைக்கும் இருந்ததுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போதைக்கு சில விசாரணைகள் செய்யக்கூடிய விஷமத்தனமான வேலைக்கு காவல்துறை ஒத்துழைக்க மாட்டாங்க. அதனால தயவு பண்ணி கிளம்பி போகணும். மரியாதைக்குரிய இளைஞர்களை காவல்துறையின் சார்பா உங்களை அன்போடு கேட்டுக்கொள்றேன். தயவு பண்ணி கிளம்பி போங்க. நேரம் ஆக ஆக விசாரணைகள் உங்கள் கூட்டத்தில் புகுந்து விடுவார்கள். உங்கள் கூட்டத்தில் புகுந்து விடுவார்கள். நீங்கள் காலை முதல் மாலை வரை அமைதியான போராட்டம் நடத்தி கொண்டிருந்தீர்கள். தற்பொழுது பார்த்தீர்கள், உங்களுக்கே தெரியும், தண்ணீர் பாட்டுகளை வீசுகிறார்கள். இனி நீங்கள் இல்லை. உங்கள் கூட்டத்தில் புகுந்த விசாரணைகள் தயவு பண்ணி அதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். அமைதியாக கலைந்து செல்லுங்கள். இந்த போராட்டம் என்ன நோக்கத்துக்காக நடைபெறுகிறதோ அதை திசை திருப்பும் விதமாக ஒரு சிலர் இந்த உங்கள் மத்தியிலே இருக்கிறதால நம்ம எந்த நல்ல நோக்கத்துக்காக செய்யறோமோ அது திசை மாறி நீங்க காலையிலிருந்து இதுவரை பட்ட கஷ்டம் வேறு விதமாக சித்தரிக்கப்படும். அது நமக்கு தேவையா அப்படிங்கிறது தயவு செய்து முடிவு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்க காலையிலிருந்து தண்ணீர் பாக்கெட் வீசல, காலையிலிருந்து எதையும் வீசல. ஆனா திடீர்னு இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னாக்க இது யாரோ உள்ள ஊடுருவி இருக்காங்க, இது வேறு திசையில் போகுது அப்படிங்கறத நம்ம உணர்ந்துட்டு செஞ்சா மட்டும்தான் நம்மளுடைய நோக்கம் நிறைவேறும். அல்ல தயவு செய்து வண்டிகள் மேல் தண்ணீர் பாக்கெட்டை வீசுறதோ மற்ற செயல்கள் நம்மளுடைய நல்ல நோக்கத்தை, நம்மளுடைய புனிதமான நோக்கத்தை, நம்மளுடைய அடையாளத்தை வேறு விதமாக திசை திருத்தி காட்டிடும். தயவு செய்து தப்பி தவறி அந்த செயல்களில் ஈடுபட வேண்டாம். இது நோக்கம் எதுக்காக வந்திருக்குமோ அந்த நோக்கத்தோடு செய்வோம். பெருசிங் பண்ணி அவங்களோட எத்தனை மணி கலைவீங்க இருக்கீங்க என்ன இல்லை யாரோ வந்து பேசணும் இல்லை யாருமே இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் நாங்கள். எதுக்கு மக்கள் எதுக்கு அதுதான் நாங்களும் விரும்புகிறோம். வரவே கூடாது. அந்த பதவி எனக்கு இருக்கு, அந்த பதவி எனக்கு இருக்கு, இருக்கவே கூடாதுங்க. அந்த தண்ணி பாட்டில் போட்ட உடனே நான் இருக்கக்கூடாதுன்னு வந்துட்டேன். நம்முடைய தம்பி தங்கைகளே உணர்கிறார்கள். யாரும் அந்த தண்ணி பாக்கெட்டை தூக்கி அடிக்கிறது இதெல்லாம் யார் செய்யற வேலை? இதெல்லாம் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் செய்யறதால
போராட்டம் திசை திரும்ப தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இன்னொன்று, இப்ப இது தொடர்பாக நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை அதை கொண்டு வந்து உரியவர்களிடம் பேசுங்கள். பேசினால் மட்டுமே இதற்கான தீர்வு கிடைக்கும். அனைவரும் அதற்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது என்னுடைய குரலாக மாத்திரமில்லாமல் உங்களுடைய குரலாக இருக்க வேண்டும். தயவு செய்து நீங்கள் இங்கே வாங்க. ஒரே காரணம் தான், நைட்டு கூட இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம், நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் யாரு, நம்மளுடைய முதலமைச்சர் யாரு, இப்போதைக்கு நம்ம தமிழகம் என்ன நிலைமையில இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம இங்க அரசியலுக்கு நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இளைஞர் சமுதாயத்துல வந்திருக்கோம், என்ன மாதிரி ஆள் வந்திருக்கோம், எல்லாருமே வந்திருக்கோம். ஆனா இது வரைக்கும் இத்தனை சேனல்ல வருது, இவ்வளவு ப்ரோக்ராம் நடக்குது, எல்லா விஷயத்துக்கும் ஒரு மாநாடு மயிலாடு நடந்தா கூட அத்தனை பேர் பாக்குறோம். ஆனா நம்ம காலையில இருந்து ஒரு வாட்ஸ்அப் அனுப்ப முடியல, பேஸ்புக் அனுப்ப முடியல. என்ன காரணம்னு பார்த்தோன்னா இங்க ஜாமர் வச்சு நெட்வொர்க் கட் பண்றாங்க. அது வந்து அரசியலா பண்றாங்க. அந்த அரசியலை நம்ம எந்தெந்த கட்சி, நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல விரும்பல. இளைஞர்கள் ஒண்ணு சேர்ந்தது மட்டும் முக்கியம் இல்ல, சிந்தித்து செயல்படணும். இப்ப அண்ணன் சொன்னாரு, உணர்வு பூர்வமா ஓட்டு போடும் போது ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். இன்னைக்கு ஒரு நிமிஷம் தயவு செய்து சொல்றதை கேளுங்க. இன்னைக்கு காலையில இருந்து நீங்க வந்து இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பா வந்து இந்த இடத்துல போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. நாங்களும் காலையில கொஞ்சம் அமைதியா கேளுங்க. நீங்க வந்திருக்கிறவங்க எல்லாமே படிச்சவங்க, கொஞ்சம் அமைதியா கேளுங்க, கொஞ்சம் தயவு செய்து. இப்ப காலையில இருந்து நீங்க வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. நாங்களும் வந்து உங்க கூடவே இருந்துட்டு இருக்கிறோம். காலையில இருந்து உங்களுடைய உணர்வுகளை வந்து 100% முழு 100% வந்து உங்களுடைய உணர்வுகளை மதிக்கிறோம். இப்ப இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் வந்து உடனடியா வந்து என்னால வந்து தீர்வு சொல்ல முடியும் அப்படிங்கிறது இல்லை. பட் இருந்தாலும் வந்து அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப வந்து இங்க வந்திருக்கிற வந்து நிறைய அமைப்புகள்ல இருந்து நிறைய பேர் இந்த சமூக வலைத்தளம் மூலமா வந்து நீங்க வந்து சமூக வலைத்தளம் மூலமா அதான் சொல்றேன். சமூக வலைத்தளம் மூலமா வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு வந்திருக்கீங்க.